வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா 11th தமிழ் நியூ தமிழில் திருக்குறள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தவம் நம்ம 10th வரைக்கும் பார்த்துருக்கோம். தவம் இதில் 11வது, சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. புடமிட சுடுகையில் ஒளிவிடும் பொன் போல தவம் இருப்பவரை துன்பம் வருத்த வருத்த ஞானம் வளரும். அதாவது பொண்ணை உருக்கும் போது அது நெருப்பில் காட்ட 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 பொன் போல் ஒளிவிடுற பொன் போல் நம்ம தவம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு துன்பம் வருத்த வருத்த அவங்களுக்கு கண்டிப்பாக ஞானம் பெருகும் அப்படிங்கிறாங்க. சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. உவமை அணி. பொன் போல் போல் அப்படிங்கிற உவம உருபு வெளிப்படையாக வர்றதுனால இது உவமை அணி. அடுத்தது நிலையாமை. நாச்செற்று விக்குள் மேல் வராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நாச்செற்று விக்குள் மேல் வராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நாக்கு அடைத்து விக்கில் உயிருக்கு இறுதி வரும் முன் நல்ல செயல்களை விரைந்து செய்யணும். ஒன்றும் இல்லை, சாகரத்துக்கு முன்னாடி நல்ல செயல்களை செய்யணுங்கிறது தான் சொல்கிறாங்க. நாக்கு அடைத்து, நாக்கு பேச்சு வராமல் விக்கல் உயிருக்கு இறுதி வர்றதுக்கு முன்னாடி நல்ல செயல்களை செய்யணும்னு சொல்கிறாங்க. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று இருந்தவன் இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு, அந்த ஒரு நிலையாமை இருக்கு இல்லையா, அதை இந்த பெருமை, இந்த உலகம் இது அப்படிதான் நிலை இருக்கு. நேற்று இருந்தவன் இன்றில்லை என்னும் நிலையாமை பெருமை தான் இந்த உலகத்தில் இருக்கு. உடையது இவ்வுலகம். இந்த உலகம் எது உடையது? நேற்று இருந்தவன் இன்றில்லை என்னும் நிலையாமை பெருமை உடையது தான் இவ்வுலகம். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. ஒருபோதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. ஒரு பொழுது கூட வாழ்வின் நிலையான தன்மை சிந்திக்காதவர்கள் என்னும் எண்ணங்கள் கோடி அல்ல இன்னும் மிகுதி. ஒரு பொழுது கூட வாழ்வோட நிலையாத்தன்மையை சிந்திக்காதவங்க கோடி கிடையாது, இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. நிலையாத்தன்மையினை பார்த்தா இன்றைக்கி இருந்தவங்க நாளைக்கு இல்லை அப்படிங்கிற எண்ணம் அதாவது அந்த தன்மையை சிந்திக்காதவங்க இருக்காங்க இல்லையா, அது நிறையா கோடி கிடையாது, நிறையா பேர் இருக்காங்க, சிந்திக்காமையே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த 3 திருக்குறளும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிலையாமை. நாச்செற்று விக்குமேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்த இவ்வுலகு. ஒரு பொழுதும் வாழ்வார் அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. துறவு. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன். ஒருவன் எந்தெந்த பொருட்களிடமிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் வரும் துன்பத்தை அவனிடம். ஒரு பொருள் மேலே நம்ம ஆசைப்பட்டால் அது வாங்கணுமே அப்படிங்கிற சில ஆசைகள் வரும். அப்போ அதுக்கு போராடுவோம், ஒன்று கிடைக்கும் ஒன்று கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நேரத்தில் நமக்கு துன்பம் வரும் இல்லையா. அதுதான் யார் எந்த பொருளுமே பற்று இல்லாதனா இருக்கானோ அந்த பொருளால் அவங்களுக்கு துன்பம் வராது. நினச்சாதானே துன்பம் வரும், நினைக்கலைன்னா துன்பம் வராது. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றுகளை அகர்ந்தவர்களாகவே பற்றில்லாதவனை பற்றி நிற்க வேண்டும். பற்றுகளை அகற்றுவதற்காகவே, பற்றுகளை அந்த ஆசையை அகற்றணும். அதுக்கு பற்றில்லாதவனை, அதாவது ஆசை இல்லாத இருக்கான் இல்லையா, அவனை பற்றி இருக்கணும்னு சொல்கிறாங்க. பற்றுகளை அகற்றுவதற்காகவே பற்றில்லாதவர்களை பற்றி நிற்கணும்னு சொல்கிறாங்க. சொற்பின் வரும் நிலையணி. சொல் பின்னாடி அந்த பொருள் தரும் இல்லையா, சொல்
பின்னாடி அடிக்கடி வருது. ஓகேங்களா? வந்து பற்றுகங்கிற சொல்லு வந்து அடிக்கடி வருது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிதற்கு. சொல் பின் வரும் நிலையணி. அணிலாம் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அவா அறுத்தல். இன்பம் இடையறாது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்பம் இடையறாது, அவானா ஆசையை வந்து துறக்கணும்னு சொல்கிறாங்க. இன்பம் இடையறாது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். பேராசை என்று பெருந்துன்பம் வந்து தொலைந்து போனால்தான் இன்பத்தை இடைவிடாமல் பெற. இன்பத்தை இடைவிடாமல் எப்போ பெறலாம் அப்படின்னு பார்த்தா, பேராசைப்படும் இல்லையா, அது இந்த பெருந்துன்பம் வந்து தொலைஞ்சு போனால் மட்டும்தான் இன்பத்தை இடைவிடாமல் பெறலாம். அடுத்தது, ஆறாதியற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேராதியற்கை தரும். ஆறாதியற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேராதியற்கை தரும். ஒருபோதும் நிறைவு செய்ய முடியாத இயல்புடைய ஆசையை விட்டொழித்தால், அதாவது ஒரு ஆசைப்படனா அது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு இருக்கிற ஆசையை விட்டுட்டோம்னா நிலையான இன்பம் இயல்பாக வரும். நிலையான இன்பம் இயல்பாக வரும்னு சொல்கிறாங்க. ஆறாவது இயற்கை, அதாவது இது கிடைக்காது நமக்கு தெரியும், அதுக்கு இருந்தும் நம்ம ஆசைப்பட்டால் தான் துன்பம் வரும். அப்படி அது விட்டுட்டோம்னா நிலையான இன்பம் நமக்கு இயல்பாக வரும்னு சொல்கிறாங்க. ஆறாவது இயற்கை அவா நீப்பி அந்நிலையே பேராது இயற்கை தரும். வலி அறிதல். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். ஒரு செயலோட வலிமையும், வினைனா செயல், செயலோட வலிமையும், தன் வலிமைனா தன்னோட வலிமை, தன் வலிமையும், மாற்றான் வலிமைனா பகைவரோட வலிமையும், துணையாளர் வலிமையும், நம்ம கூட இருக்கிறவங்க இருக்காங்க சப்போர்ட்டுக்கு, அவங்களோட வலிமையும் சீர்தூக்கி அதெல்லாம் ஆராய்ச்சி தான் ஒரு செயலை செய்யணும்னு சொல்கிறாங்க. வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். அடுத்தது 20வது, அமைந்தாங் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அமைந்தாங் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். மற்றருடன் ஒத்து போகாதவன் வந்து தன் வலிமை அறியாதவன், தன்னை பெரிதாக நினைப்பவன் விரைவாக கெடுவான். மற்றவங்கிட்ட வந்து ஒத்து போகலை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகல, அதே மாதிரி தன் வலிமை தெரியாது, என்னோட வலிமை என்னன்னு தெரியாதவன், தன்னை பெரிதாக நினைப்பவன், நான் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற நினச்சிட்ருக்கான், அவன்லாம் கண்டிப்பாக விரைவாக கெடுவான். வந்து மற்றவனுடன் ஒத்து போகாதவன், தன் வலியும் அறியாதவன், தன்னை பெரிதாக நினைப்பவன் விரைவாக கெடுவான். அமைந்தாங் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். நம்ம இதில் பார்த்திங்கன்னா 10 திருக்குறள் பார்த்தாச்சு. அது என்னன்னு பார்த்துக்கலாம், ரீகால் பண்ணிக்கலாம். தவத்தில் சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடர் நோக்கிற்பவர்க்கு. நிலையாமை. நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நெருநாள் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தை உள்ளது. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. துறவு. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிதற்கு. அவா அறுத்தல். இன்பம் இடையறாது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். அமைந்தாங்கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். இதோட பார்த்திங்கன்னா 20 திருக்குறள் முடிச்சாச்சு. 11th நியூ தமிழில் திருக்குறள் வந்து பார்ட் 2 முடிச்சாச்சு. இதோட கன்க்ளூஷனை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.